கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான ஒரு சின்ன வீடோ, பெரிய வீடோ அந்த பூஜை அறைய நல்லா நீட்டா பண்ணிட்டு, ஒரு மா இல தோரணம் கட்டி, வாசனை நிறைந்த மலர்கள் போட்டு, ஒரு பெண் வந்து அங்க நல்ல அலங்காரமா நல்லா பிங்க் நிற சாரி கட்டிட்டு, நல்லா தலைவாரி, தலையில நெறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு, நல்லா கைகள்ல நெறைய கண்ணாடி வளையல் போட்டுட்டு, ஒரு பூஜை பண்ற நிலைய நெனச்சு பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்கும். கேட்கவே நல்லாயிருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கும். அந்த இடத்துல மகாலட்சுமி இல்லாம எங்க போயிற போறாங்க? வந்தே தீரணும். அங்கேயே நிலைத்திருப்பார்கள். அந்த பூஜை முடிஞ்ச பிறகு நல்ல வார்த்தைகள் பேசணும். அங்க தான் நிலைச்சிருப்பாங்க. ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்து வச்சுட்டு, நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஓடிருவாங்க. ஒற்றுமை, குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல வார்த்தைகள பேசணும். வீட்ல வந்து நல்ல பாடல்கள், காலை நேரத்தில வந்து சுப்ரபாதமும், மாலை நேரத்தில விஷ்ணு சகஸ்ரநாமமும், காலை நேரத்தில வந்து கந்த சஷ்டி கவசமும், மாலை நேரத்தில கந்த குரு கவசமும் பாடுற வீடுகள் தெய்வலோகம் மாரி இருக்காதுங்களா? இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பயன்படுத்தணும். சுபிட்சமா இருக்கும் வாழ்க்கை. சுபிட்சமா இருக்கும் குடும்பம். நெனைச்ச மாதிரி பிள்ளைங்க வளருவாங்க. நெனைச்ச மாரி படிப்பாங்க. நெனைச்ச மாரி பொருளாதாரம் மேம்படும். செல்வ செழிப்பான, மகிழ்ச்சியான, அமைதியான, புகழுடன் கூடிய வாழ்க்கை கிடைக்கும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அதோட அந்த வரவுகள், அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும்.